யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பிளாக்கா கறி மரத்தில் ஆஞ்சு காய்ச்ச போகிறோம். வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கு பிளாக்கா கறி வைக்க காய்ச்ச போகிறோம். அதுக்கு எங்களை வீட்டு மரத்துலேயே வெட்ட போகிறோம் காய். வாங்கோ அதை வெட்டி கொண்டு எப்படி துப்புரவாக்கி காய்ச்சிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு பெரிய காயை வெட்டிட்டோம். இப்போ அந்த காயை வெட்டி சுளிகளை எடுக்க போகிறோம். இதுக்குள்ள கொஞ்சம் சுளியல் குறைவாகத்தான் இருக்குது. ஒரு கறிக்கு காணும் வேண்டாலும் அதை நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். இனி இதுக்குள்ள இருக்க சுளியல் எல்லாத்தையும் உடைச்சி எடுக்க போகிறோம். கையில் எண்ணெய் ஊசிக்கொண்டு தான் எல்லாம் கலட்டணும். இல்லாட்டி கை முழுக்க பால் விட்டும். இப்போ இதில் எடுத்து கொண்டு கழுவி எல்லாம் செய்து உணர்ந்துட்டோம். இனி இதை சின்ன சின்ன இந்த இதுக்கு வெட்டணும். நாங்கள் கொட்டையெல்லாம் புறம்பாக எடுத்து அதை புறம்பாக உரித்து போடணும். கொட்டையெல்லாம் உரிச்சு போடுவோம். இனி இதை கொண்டு நாங்கள் எப்படி சமைக்கிறான்னு பார்ப்போம். வாங்குவோம். நாங்கள் வெட்டின பிளாக்காயை துப்புரவாக்கி எல்லாம் கொண்டுருக்கிறோம். பிளாக்கொட்டி எல்லாம் உரித்து எடுத்துருக்கிறோம். வெங்காயம், தேசிக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், செத்த மிளகாய், இஞ்சி, முதலாம்பால், ரெண்டாம் மூன்றாம்பால், கடுகு, சீரகம், உப்பு, யாழ் சமையல் தூள். இப்போ நாங்கள் பிளாக்கா கறியை கூட்ட போகிறோம். வாங்கோ எப்படி. அதுக்குள்ள நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா கசக்கி போடுவோம். இப்போ ரெண்டாம் மூன்றாம் பாலை விட போகிறேன். கிட்டத்தட்ட அந்த கறியின்ற மட்டத்துக்கு விடுங்கோ. பிளாக்கொட்டை போட்டுனீங்களான்னு அப்போ கறியின்ற மட்டத்துக்கு விடுங்கோ. இப்போ இதில் நாங்கள் குழம்புக்கு போட்ட அளவு 3 கரண்டி போட தேவையில்லை. இப்போ ஒரு 1.5 கரண்டி போட்டிங்கன்னா காணும். 1.5 கரண்டி கிட்ட போட்டிங்கன்னா காணும். யாழ் சமையல் தூள். இதுக்குள்ள இப்போ நாங்கள் உப்பும் போட போகிறோம். எல்லாத்தையும் நாங்கள் இப்போ நல்லா கலக்க போகிறோம். கலக்கி அடுப்பை மூட்ட போகிறோம். இப்போ இந்த இஞ்சி துண்டையும் நாங்கள் திருவி இதுக்குள்ளே போட போகிறோம். எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். இதை கொதிக்க மட்டும் அடுப்பை மூடி விடுவோம். ஒரு கொதிச்ச அப்புறம் மற்ற பக்கம் திருப்புவோம். இது கண்ணீரம் செல்லாது. பிளாக்காய் கொஞ்சம் அவிஞ்சிடும். இப்போ வாங்கும் நல்லா கொதிக்க தூக்கிட்டு திறந்து பார்ப்போம். நாங்கள் இதுக்குள்ள பிளாக்கொட்டி அவிஞ்சிட்டு கொண்டு பார்க்கணும். பிளாக்கொட்டை அவிஞ்சோன்னா பிளாக்காய் அவிஞ்சிருக்கும் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு கொதிக்க அவிஞ்சிடும். கெதி இந்த பிளாக்காய் கறி கெதியாக அவிஞ்சிடும். இன்னொருக்கா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்தால் திறப்போம். வாங்க இப்போ 2ஆம் தரம் திறந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் இதை மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு
மெல்லிய நெருப்பில் நீ விடுங்கோ. இப்போ பிளாக்கொட்டியெல்லாம் நல்லா விஞ்சிட்டுது. நல்லா விஞ்சிட்டு இனி நாங்கள் முதல் பாலை விட போகிறோம். காணும் பழம் இது ஒரு கொதி வர மற்ற பக்கம் திருப்பி போட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். ஒருக்கா நல்லா பொங்க கொதிக்கட்டும். நல்ல மெல்லிய நெருப்புலான் விட்டுருக்குது. வாங்கோ இப்போ இதை திறந்து முதலாம் பால் விட்டோன்னே நல்லா கொதிச்சிக்குது. நாங்களும் ஒருக்கா மற்ற பக்கம் திருப்பி போட்டு இந்த கறியும் எங்கட பிள்ளைகள் சோத்தோடு சாப்பிடாங்க. சும்மாவே அள்ளி அள்ளி சாப்பிடலாம். இனி இதை நாங்கள் இப்படியே மூடி இறக்க போகிறோம். இதை இறக்கி அப்படியே வச்சுட்டு திறக்க போகிறோம். இல்லை இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறு மட்டும் இதை பக்கத்தில் இறக்கி வைக்க போகிறோம். எண்ணெய் தாச்சியை வச்சுட்டு தாளிக்க போகிறோம். எண்ணெய் தாச்சி கொஞ்சம் சூடு வரட்டும். தாச்சி காஞ்சிட்டுது. நாங்கள் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை விட போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் காணும் தாளிக்கிறதுக்கு. இது நாங்கள் நல்லெண்ணெய் பாவிக்கிறபடியாக அதையே விடுறோம். நீங்கள் வழக்கமாக பாவிக்கிற எண்ணெயெல்லாம் விடுங்கோ. ரெண்டாவும் வச்சுட்டுது. கடுகு போட போகிறோம். கடுகு வெடிக்குது. நாங்கள் வெங்காயமும் சித்தமிளகாயும் கருவேப்பிலையும் போட போகிறோம். இது கொஞ்சம் சிவக்கட்டும். இப்போ வாங்க இந்த கறியை ஒரு திறந்து பார்த்து கிளறி விடுவோம். இது இறக்குனதுக்கு துறக்க இல்லை. இப்போ தான் துறக்கிறேன். ஒரு காடி கொடுத்து கிளறி விடுவோம். அடியில் தண்ணி ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு பிரட்டல் கறியாக வந்திருக்கு. இனி தாளித்து போட்டு பிரட்டி விடுவோம். இது பொறிவேட்டு கொண்டு இருக்குது. அதுக்குள்ள நாங்கள் தேசிப்புளி விடுவோம். பாதி புளி விட்டால் காணும். வேமர்க்கா வடிவாசலாம் போட்டு இதுவும் நல்லா இருக்கும். உரைப்பு இந்த நாங்கள் குழம்பு கொண்டு வச்சபடியாக இதை உரைப்பாக குறைவாக போட்டிருக்கிறோம். இன்னும் உரைப்பு விருப்பம் பண்ணால் கொஞ்சம் கூடவா போடலாம். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி போட்டு சீரகம் போட போகிறோம். சீரகம் போட்டோன்னா தாளிப்பு நல்ல வாசமாக வரும். நான் இதை எடுத்து இப்படியே இதுக்குள்ளே போட்டு விடுவோம். இதே ஒரு கிளறி விடுவோம். கிளறி போட்டு மூடி விடுவோம். தாளிப்பு மணம் வெளியில் கொஞ்சம் நேரம் போகாமல் உள்ளுக்கிட்டே இருக்கட்டும். வாங்க இப்போ நாங்கள் இதை இறக்குவோம். இது இப்படியே இதே மாதிரி காய்ச்சினீங்கன்னா உங்களுக்கு இப்படியே வரும். இது சோத்துக்கு நல்லா இருக்கும். இந்த இது சாப்பிட